ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸோட saree இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் saree. இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் இருந்தது, ஒரு டீப் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர். இதில் வந்து இந்த கோல்டன் கலர் புட்டாவும் அண்ட் இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு புட்டா, அங்கங்கே வந்து இந்த புட்டாஸ் மட்டும்தான் இந்த saree. ரொம்ப ப்ளெயினான ஒரு saree தான். ஸோ இதில் வந்து சேம் கலர்லேயே, அந்த க்ரீன் கலர்லேயே தான் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போடலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஆரஞ்சு கலர் வந்து ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குல்ல, இது கூட நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு கொடி டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா இந்த புட்டாவை கூட நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ். இது வந்து ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ் தான். இதோட சென்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த சென்டர் லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ 1.5 இன்ச்சு கேப்பு, இந்த எல்லா பக்கம் 1.5 இன்ச்சு கேப்பில் டாட் வச்சுட்டு, ஸோ சென்டர் லைன்லேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு கொடி வந்து வரைஞ்சிருக்கேன், ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அடுத்தடுத்த டாட்டில் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 கொடி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்க மிட் பாயிண்டில் சின்னதாக ஒரு கொம்பு மாதிரி வரைஞ்சி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து அது ஒரு ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சது தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது இந்த ட்ராயிங். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் மட்டும் மார்க் பண்ணிட்டோன்னா சைடில் நம்ம எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிஸ்டன்ஸை டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக சில்க் த்ரெட் வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டை வந்து ஃபுல்லாக மேலே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ நல்லா ஒரே டைரக்ஷன்லேயே வந்து நீடியில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த நாட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டை வந்து பிடிச்சிக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இந்த கீழே இருக்க அந்த நாட்டை பிடிச்சிட்டு மேலே த்ரெட்டையும் வந்து பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த த்ரெட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி செட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாட் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி மேலே இழுத்துக்கணும். இழுத்துட்டு அந்த ரைட் ஹேண்டில் நீடிலையும் த்ரெட்டையும் சேர்த்து வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து நீடில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எத்தனை கவுண்ட் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எங்கேருந்து த்ரெட்டை மேலே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து கீழே பஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கீழே வந்து நம்ம நீடில் இழுக்கணும். எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அதை தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் லூஸாகவும் கொஞ்சம் டைட்டாகவும் நம்ம பிடிச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ண எல்லாமே சேர்ந்து நமக்கு புல்லியன் நாட் அழகாக கிடைக்கும். ஸோ தெரியுதா, இந்த மாதிரி நல்ல நாட் மாதிரி ஒரு பக்கமாக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த டிஸ்டன்ஸில் நமக்கு அந்த நாட் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம நீடில் வந்து மேலே எடுக்கணும். மேலே எடுக்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நீடில் மேலே எடுக்கணும். மேலே எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம புல் பண்ணி மேலே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல அழகான ஒரு புல்லியன் நாட் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதாவது ஒரு பக்கம் த்ரெட்டு வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு தடவை இப்படி தேய்ச்சி கொடுத்துடணும். இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீடியில் நம்ம அதை கீழேயே இறக்கிடலாம். ஸோ அந்த லூப்லேருந்து நம்ம அதை லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த புல்லியன் நாட் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்ம புல்லியன் ரோஸு இந்த மாதிரிலாம் நம்ம மேக் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதோட பேஸ் வந்து இது தான். ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ரோஸ் மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ த்ரெட்டை அடுத்த இதில் மேலே எடுத்துகிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும் த்ரெட்டை. அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் விடணும். ஸோ கண்டிப்பாக அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணதை விட்டுறவே கூடாது. அப்புறம் ரைட் ஹேண்டில் எத்தனை ட்விஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 7 or 8 அந்த மாதிரி வந்து கவுண்டில் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நமக்கு எங்கே முடியுமோ அந்த இடத்துல நம்ம நீடில் மறுபடியும் மேலே எடுக்கணும்.
அந்த லூப்புக்குள்ளே அந்த நீடில் லாக் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை நான் மேலே புல் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம நீடில் அந்த இடத்துல கீழே இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுற மெத்தடு. பட் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த நெக்லைன் நெக்ஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டிசைன் அந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தடில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம போடும்போது நமக்கு ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகாது. நம்மளோட கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு லூஸ் ஆகாது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தடை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மற்ற லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலலாம் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கும் அதே த்ரெட்டு தான் 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து நீடில் ஒரு 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீடில் எங்கேருந்து மேலே எடுத்தோமோ அது பக்கத்துலேயே கீழே பஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும், இந்த மாதிரி சிங்கிள் நாட்டாக தனித்தனியாக போடுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 தடவை நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்ஸ் போடுவோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியே ஏதோ ஒரு ஏரியா வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தடவை நம்ம ட்விஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ ஒரே ஒரு தடவை நீடில் வைண்ட் பண்ணிவிட்டு கூட கீழே இறக்கலாம். நமக்கு வந்து அந்த நாட் எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எத்தனை தடவைனாலும் அதை வைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 2 தடவை வைண்ட் பண்ணனால லைட்டாக அந்த ரிங் நாட் மாதிரியும் இருக்கும். ஸோ ரிங் நாட்டும் சேம் இதே மெத்தட் தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிங் நாட் மாதிரி வரும். நம்ம டைட்டாக கீழே இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். அவ்வளோதான். அந்த ரிங் நாட்டும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ அந்த டாட்டில் எல்லாமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரியே மற்ற எல்லா டாட்ஸ்லேயும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃபோட இந்த கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நீடில் வந்து உடன் ஹேண்டில் இருக்கிற நீடில் எடுத்திருக்கோம். அண்ட் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க த்ரெட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை ஒரு தடவை ரிவர்ஸில் கொடுத்துட்டு மேலே இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பீடு ஒரு பீடாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா, ரொம்ப சின்ன கட் பீடாக இருந்ததுன்னா நம்ம 2 பீடாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பீடாக தான் நம்ம கொடுக்கணும். ஒரு பீடாக கொடுத்தாலுமே அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு கட் பீடுக்கும் இன்னொரு கட் பீடுக்கும் இடையில கொஞ்சம் ஒரு கேப் தெரியும் இல்லையா, ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் போட்டுட்டு அங்கே வந்து நாட் போட போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் இருக்க அந்த லைனில் வந்து ஒரு 3 லைன் போல் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து நாட் போடுறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நாட் வந்து வெளில தெரியாது இல்லையா, நம்மளால் அந்த ஸ்லீவ் எட்ஜில் வந்து ஒரு 3 லைன் ஜரி த்ரெட் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்புறம் சைடில் ஒரு 3 லீஃப் வந்து இது போட்டிருந்தோம்ல, அதுக்கும் வந்து கட் பீட் லைனே தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கொம்பு மாதிரி அங்கங்கே வருதில்ல, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்டில் வந்து ஒரு 2 mm சைஸ் 2 mm சைஸில் இருக்க டல் கோல்டு பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் சுகர் பீடு வச்சு ஒரு லைன் போட்டுட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி அந்த எண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி எண்டில் ஒரு 2 mm சைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் லைன். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம சுகர் பீட் லைன் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீட் ஒர்க் நம்ம எந்த ஒர்க் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்மளோட உள்ளங்கை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ரேமில் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதாவது ஃப்ரேமை போட்டு அதை அழுத்தக்கூடாது. அழுத்தாமல் நம்ம ஃப்ரீயாக நம்ம நீடிலும் ஃபிங்கரும் மட்டும் நம்ம அந்த ஃப்ரேமில் டச் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒர்க்கும் வந்து நல்லா ஸ்பீடாக முடிக்க முடியும். அண்ட் வந்து நமக்கு ஃப்ரேம் லூஸ் ஆகாது. ஸோ அந்த ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து அங்கங்கே ஒரு ரவுண்ட் பீட் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 1.5 சைஸில் இருந்துச்சு. 2mm விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. அந்த பீட் வந்து நம்ம அங்கங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு எங்கே வேணுமோ ரேண்டமாக த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் இதாக வேணும், கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்வன்ஸ் கொடுக்கலாம். அது நல்லா ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீக்வன்ஸ் கூட நம்ம அங்கங்கே கொடுத்து கூட முடிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எண்ட் நாட் போடுறது ஒரு மெத்தடு, இன்னொன்று வந்து சிங்கிள் பீட் மெத்தட்லேயும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை அப்படியே பீட் மேலே லாக் பண்ணி விட்டுறணும். லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து புல் பண்ணிடணும். ஸோ எந்த மெத்தட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான், பட் ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு காட்டன் சாரீக்கு இல்லை சில்க் காட்டன், செமி சில்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ மேலே வந்து நம்ம புல்லியன் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கூட போடலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் சீக்வன்ஸ் வச்சு போடலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் தான், பட் ஆனால் நிறைய இருக்குது. மேலே வந்து நம்ம புட்டாஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிசைனே வந்து ஒரு 5 inch போல் நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் மேலேயும் கொடுக்க வேண்டாம். இந்த கீழே இருக்க இடம் மட்டும் அழகாக ஃபில்லாக இருந்தால் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மேலே புட்டாஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம இதோட நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் பற்றின ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செரோனிஸ் டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.